வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுக்கியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன. இனி விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. இந்த மசோதா மீதான விவாதம் இன்று நடைபெறவுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 34லிருந்து 38ஆக அதிகரிக்க வகை செய்யும் மசோதாவுக்கு கடந்த மே மாதம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த கூட்டத்தொடரில் பிறப்பு இறப்பு பதிவு திருத்த மசோதா, வருமான வரி திருத்த மசோதா, சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் மேம்பாட்டு திருத்த மசோதா ஆகியவையும் தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட உள்ளது. மொத்தம் 25 நாட்கள் நீடிக்கும் இந்த கூட்டத்தொடரில் 19 அமர்வுகள் நடைபெறவுள்ளன. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்வதேச போட்டியில் இந்தியாவின் மிகச்சிறந்த செயல்பாடு இது என்று சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அணியினரின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் அறிவியல் மீதான ஆர்வம் ஒட்டுமொத்த தேசத்தை பெருமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேபோன்று சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட் போட்டியிலும் இந்திய அணி தங்கப்பதக்கம் வென்றது. அந்த அணியினரையும் பாராட்டியுள்ள பிரதமர், மூலக்கூறு உயிரியல், உயிரி வேதியியல் உள்ளிட்ட 6 பாடப்பிரிவுகளில் இந்திய குழுவினர் அசாதாரணமான அறிவை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். இந்த சாதனை எண்ணற்ற இளம் மாணவர்களை அறிவியலை ஆர்வத்துடன் பயில ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. போபால் அருகே ஜெகதீஷ்பூர் நகரில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் இதனை தெரிவித்தார். இந்த மசோதா அனைத்து சமூகத்தினருக்கும் சமமான வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறாத வகையில் இந்த மசோதா வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த மசோதாவை தயாரிப்பதற்கு முன்பு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் ஒரு குழுவை மாநில அரசு அமைத்தது. அந்த குழு பல்வேறு மதத்தினர், அரசியல் கட்சியினர், சமூக அமைப்புகளிடம் கருத்துக்களை கேட்டது. சர்வதேச செஸ் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1966ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்படும் இந்நாளை முன்னிட்டு உலகம் முழுவதும் சிறப்பு செஸ் போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் தருமபுரியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் தர்மேஷ் செஸ் போட்டி அறிவுத்திறனை வளர்த்துக் கொள்ள பயனுள்ள விளையாட்டு என்று கூறினார். என்னுடைய பெயர் தர்மேஷ் முகுல். நான் தர்மபுரியில் தனியார் பள்ளியில் 10th ஸ்டாண்டர்ட் படித்து வருகின்றேன். சுமார் 5 வயது முதல் செஸ் பயின்று வருகின்றேன். செஸ் மீது மிகவும் அதிகம் ஆர்வம் கொண்ட மாவட்ட, மாநில, தேசிய சுமார் 100 போட்டிகளில் பங்கேற்று டிராஃபி மற்றும் மெடல்களை பல்வேறு வயது பிரிவில் முதல் மற்றும் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் ஃபிடே ரேட்டிங் 1817 புள்ளிகள் பெற்று தர்மபுரி மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளேன். இன்டர்நேஷனல் செஸ் ஃபெடரேஷன் வழங்கிய அரினா இன்டர்நேஷனல் மாஸ்டர் பட்டத்தையும் பெற்றுள்ளேன். டிசிஷன் மேக்கிங், பொறுமை, விடாமுயற்சி, செல்ஃப் டிசிப்ளின் யூஸ்ஃபுல்லாக உள்ளது. உலக அளவில் கிராண்ட் மாஸ்டர் ஆவது எனது இலக்காகும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுக்கியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக சிராசாகர், சாராய்தேவ் மற்றும் ஜோர்கட் ஆகிய மாவட்டங்களில் நிலைமை மோசமடைந்து வருகிறது. இந்த மாவட்டங்களில் 298 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. இதனால் சுமார் 57,000 மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3,874 ஹெக்டேரில் பயிரிடப்பட்டிருந்த பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதுவரை வெள்ளத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களை தங்க வைக்க மாநில அரசு 14 நிவாரண முகாம்களை அமைத்துள்ளது. வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த அரசு நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா உத்தரவிட்டுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் சட்டவிரோத சுரங்கங்கள் மூலம் வெட்டி எடுக்கப்பட்ட 1,700 மெட்ரிக் டன் நிலக்கரியை மத்திய தொழில் பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1 கோடி ரூபாய் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலக்கரியை வெட்டி எடுக்கவும் கடத்தவும் பயன்படுத்தப்பட்ட 84 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. சட்டவிரோத சுரங்கம் மற்றும் நிலக்கரி கடத்தலில் ஈடுபட்ட 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கை 9வது நாளாக தீவிரமடைந்துள்ளது. அந்நாட்டின் ராணுவ திறனை குறைக்கும் நோக்கில் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக ஹோர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்களையும் மாலுமிகளையும் அச்சுறுத்தும் ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்காணித்து அழிக்கும் பணியில் அமெரிக்கா ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கயானாவில் 133 பயணிகளை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதுவரை 67 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ஹெலிகாப்டர்களும் சிறிய விமானங்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்திலும் மிக பலத்த மழையும் சில இடங்களில் பலத்த மழையும் பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், பீகார், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ராஜஸ்தான் மாநிலங்களிலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இன்று இடியுடன் கூடிய மழையும் பலத்த காற்றும் வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றது. நியூஜெர்சியில் நள்ளிரவு நடைபெற்ற பரபரப்பான இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 1-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வென்றது. இரு அணியினரும் சமபலத்துடன் விளையாடியதால் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் கோல் விழவில்லை. வெற்றி தோல்வியை தீர்மானிக்க கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்ட போது 106வது நிமிடத்தில் ஃபெரான் டாரஸ் கோல் அடித்து ஸ்பெயினின் வெற்றிக்கு வழிவகுத்தார். 4வது முறையாக கோப்பையை வென்று அந்த பெருமையுடன் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியிலிருந்து விடைபெறலாம் என்ற அர்ஜென்டினாவின் முன்னணி வீரர் லியோனல் மெஸ்ஸியின் எதிர்பார்ப்பு நிறைவேறவில்லை. ஸ்பெயின் சாம்பியன் பட்டத்தை வெல்வது இது 2வது முறையாகும். ஏற்கனவே 2010ஆம் ஆண்டு அந்த அணி முதன்முறையாக கோப்பையை வென்றது. கோப்பையை வென்றுள்ள ஸ்பெயின் அணியினருக்கு உலகம் முழுவதும் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் உள்ளன. பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் அந்த அணிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். ஸ்பெயின் வெற்றி பெற்றவுடன் மைதானத்தில் திரண்டிருந்த ரசிகர்கள் உற்சாகமாக ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஸ்பெயின் நாட்டிலும் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜப்பான் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற PV சிந்துவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்துகள் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த பட்டத்தை வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்றை சிந்து படைத்துள்ளதாக கூறியுள்ளார். போட்டி முழுவதும் சிந்துவின் உறுதியான மனநிலையும் தனித்துவமான திறமையும் வெளிப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் எண்ணற்ற இளம் விளையாட்டு வீரர்களுக்கு இவரது வெற்றி ஊக்கமளிக்கும் என்றும் சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 27 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 387 ரன் எடுத்தது. 388 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 7 விக்கெட் இழப்பிற்கு 360 ரன் மட்டுமே எடுத்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சர்வதேச வேதியியல் ஒலிம்பியாட் போட்டியில் 4 தங்கப்பதக்கங்களை வென்ற இந்திய அணியினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேச மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அசாம் மாநிலத்தில் திப்ருகர், தின்சுக்கியா உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் சாம்பியன் பட்டம் வென்றதை அடுத்து அந்த அணிக்கு வாழ்த்துகள் குவிந்த வண்ணம் உள்ளன.
எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.